சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். சந்தோஷ் மாமாவை அப்படியே விட்டுறக்கூடாது அர்ஜுன். அவரை எப்படியாவது காப்பாத்திடணும். ப்ளீஸ் அர்ஜுன். எனக்கு இப்போ இருக்கிற ஒரே நம்பிக்கை நீ மட்டும்தான். மலர், இவ்வளவு தூரம் சொல்ல வேண்டிய அவசியமே கிடையாது. பார்வதி மேலேயும் சந்தோஷ் மேலேயும் உனக்கு எந்த அளவுக்கு பாசமும் அக்கறையும் இருக்கோ அதே அளவுக்கு அக்கறையும் பாசமும் எனக்கும் இருக்கு. சந்தோஷ் இந்த குடும்பத்துல ஒரு ஆள் தான். அவருக்கு ஒரு பிரச்சனை இருக்குன்னா அது இந்த குடும்பத்துக்கும் தான். இத்தனை நாளா ஜெயில இருக்கிறதோட வலியும் வேதனையும் என்னன்னு எனக்கு நல்லாவே தெரியும். அந்த வலியும் வேதனையும் சந்தோஷ்க்கு நான் வரவிட மாட்டேன். ஜெயில இருந்து நான் சீக்கிரமா வெளியே வரணும்னு நினைச்சேனே தவிர சந்தோஷ் மேல அந்த கொலைப்பழி விழுந்து நான் வெளியே வரணும்னு நினைக்கவே இல்லை. அதை நினைக்கும் போது இந்த நிமிஷம் கூட எனக்கு குற்ற உணர்ச்சியா தான் இருக்கு. இங்க பாரு மலர், இத்தனை நாளா நீ தனியா போராடிட்டு இருந்த. இப்ப நான் உனக்கு துணையாவும் பக்கபலமாவும் இருக்கேன். என்ன நடந்தாலும் நாம பாத்துக்கலாம். சந்தோஷ வெளியெடுக்க வேண்டிய பொறுப்பும் கடமையும் இனி நம்மளோடது. புரியுதா? தைரியமா இருக்கணும். ஐயோ பார்வதி, என்ன பண்ற பார்வதி? பார்வதி சொன்னா கேளு பார்வதி. பார்வதி பார்வதி கதவை தர பார்வதி. சொன்னா கேளு பார்வதி. பார்வதி பார்வதி ஐயோ பார்வதி சொன்னா கேளு பார்வதி. ஐயோ இப்ப நான் என்ன பண்ணுவேன்? யாராச்சும் வாங்கல. பார்வதி, மலரு எங்க இருக்கு நீ? அர்ஜுன் எங்க இருக்கீங்க? யாராச்சும் வாங்க. என்னாச்சு? கட்டன் மீ எப்படி சத்தம் போட்டுட்டு இருக்கான்? தெரியலையே. மலர் பார்க்கலாம். சீக்கிரம் வாங்கல. பார்வதி பார்வதி வேணா பார்வதி. சொன்னா கேளு பார்வதி. டேய் கட்டெரும்பு, என்னடா ஆச்சு? அங்க பாரு மலரு, அங்க பாரு. பார்வதி அக்கா, அக்கா, டேய் பார்வதி, என்னக்கா பண்ற? பார்வதி என்ன பண்றீங்க? அக்கா தயவு செஞ்சுக்கா பார்வதி, இந்த மாதிரி வேலை எல்லாம் பண்ணாதக்கா. அக்கா ப்ளீஸ் கா இறங்கு. என்னாச்சுக்கா? அக்கா அக்கா பார்வதி என்னக்கா பண்ற? சொல்றத கேளுங்க. கீழ இறங்கி வாங்க. இறங்குக்கா. அக்கா வேணா பார்வதி. அக்கா அக்கா ப்ளீஸ் கா என்னக்கா பண்ற? சொல்றத கேளுக்கா. வேணா பார்வதி சொன்னா கேளுங்க. பார்வதி தப்பான முடிவு எடுக்காதீங்க பார்வதி. இறங்கு அக்கா. பார்வதி இங்க பாருங்க. இப்படி பண்ணாதக்கா. இறங்குக்கா. அக்கா இறங்குக்கா. ஐயோ அக்கா நீங்க அப்படி பண்ற? பார்வதி ஐயோ என்ன மலருது? பார்வதி பார்வதி வேணா பார்வதி. பார்வதி என்ன பண்றமா? பார்வதி கீழ இறங்கு. பார்வதி என்ன பண்ற நீ? கீழ இறங்கு. அக்கா பார்வதி பார்வதி சொன்னா கேளு. அக்கா பார்வதி அக்கா இறங்குக்கா. அர்ஜுன் அக்கா எப்படியாவது காப்பாத்து அர்ஜுன். போ அர்ஜுன். அக்கா இங்க வா. பார்வதி பார்வதி கேளுங்க. வேணா பார்வதி. பார்வதி 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 உட கதவை. ஐயோ பார்வதி எனக்கு ஏதாவது பண்ணுங்க ப்ளீஸ். ஏதாவது பண்ணி கதவை தரங்க. அக்கா அக்கா பார்வதி சொன்னா கேளு. பார்வதி 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 எனக்கு வெளிய சீக்கிரம் கேட்டுங்க. என்னம்மா? விடுங்க விடுங்க. பார்வதி அக்கா என்னக்கா பண்ற? ஏன் இப்படி பண்ண? ஏன் இப்படி பண்ண? என்னம்மா அது? ஏமா அந்த மாதிரி முடிவெடுக்கிற? என்னை விட்டு போயிடலாம் நினைச்சிட்டல. தூக்கு போட்டு செத்துட்டா எல்லா பிரச்சனையும் தீந்துரும் நினைக்கிறியா நீ? எப்படிக்கா என்ன விட்டுட்டு மாமாவை விட்டுட்டு மொத்தமா போயிடலான்னு நீ நினைச்ச? சாகரத்துக்கு துணிச்சல் இருக்கிற உனக்கு மாமாவை எப்படியாவது வெளியே எடுத்துடலான்னு ஏன் துணிச்சல் வரல? நான் உன்னை என்னமோ நினைச்சேன். ஆனா நீ இவ்ளோ கோழத்தனமா இருக்க. நீ செத்துட்டா மாமா வெளியே வந்துருவாரா? சொல்லுக்கா. பிரச்சனை வருதுன்னா அதை எதிர்த்து நின்னு சமாளிக்கணும்.
இப்படி பயந்து உயிரை விட நினைக்க கூடாது. உன் மேல இவ்ளோ பாசமா இருந்தல்ல, என்ன என்ன ஒரு செகண்டாவது நினைச்சு பாத்தியா? மாமா இல்லாம நீ எப்படி வாழ முடியும்னு உன்னை பத்தி மட்டுமே யோசிச்சியே. என்ன பத்தி யோசிச்சியா நீ? பார்வதி அக்கா இல்லாம மலரால இருந்துட முடியும்னு உனக்கு எப்படி நம்பிக்கை வந்துச்சு? இது வெறும் வெத்து உடம்பு தானக்கா. என் உயிரே நீ தானே. நீ இல்லாம நான் மட்டும் எப்படிக்கா வாழ முடியும்? ஒரு அம்மாவா, அப்பாவா, அண்ணனா, தம்பியா, அக்காவா, உன் ஒத்த உசிர்ல தானக்கா நான் இத்தனை நாளா வாழ்ந்துட்டு இருக்கேன். அத ஒரு நொடியில அழிக்க பாத்துட்டல நீ. ஏன்க்கா இப்படி எல்லாம் செஞ்ச? மலர், என்ன மன்னிச்சிரு மலர். சந்தோஷ் மாமாவோட வாழ்க்கை இதோட ஜெயில தானே தெரிஞ்சதோ எனக்கு மனசு உடைஞ்சு போச்சு. அவர் இல்லாம நான் எப்படி வாழ முடியும்னு ஒரு பயமும் நடுக்கமும் வந்துருச்சு. அதுலதான் நான் யாரை பத்தியும் யோசிக்கல.